நான் வந்து இந்த டாட்டுக்கு உண்டான கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இது கேட்டிங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக நமக்கு 1 இன்ச் வர்ற மாதிரி, இந்த ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1 இன்ச் வர்ற மாதிரி இதில் வந்து இந்த டாட்டோட கணக்கு வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இது வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 34 வந்து 4 பிரிச்சோம்னா நம்மளுக்கு 8 வருது. 8 எல்லா பிளவுஸுக்குமே இதுதான் மெஷர்மெண்ட்டு. அதாவது இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது எவ்வளோ வருதோ அது வந்து 8 மெஷர்மெண்ட்டு வச்சுக்கோங்க, 4 பிரித்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த டாட்லேருந்து இங்கேருந்து இங்கே வர்றது வந்து 3 இன்ச்சு வருது. அப்போ நமக்கு ஸ்டிச்சிங்க்கு போக 2.25 வருது. நம்ம இன்னும் அப்படியே கொஞ்சம் பாடி மெஷர்மெண்ட் பெருசாக அந்த கணக்கு போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சென்டராக பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. நான் வந்து எதுவுமே கனெக்ட் பண்ண மாட்டேன், அப்படியே பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆமோல் வந்து இப்படி மடித்து வச்சோம்னா நான் மார்க் பண்ணும்போது சும்மா மார்க் பண்ணுவேன், அவ்வளோதான். இப்படி மடக்கும் போது இது சென்டராக வரணும், அந்த சென்டர். அதுவும் இல்லாமல் இல்லைன்னா இந்த பாக்ஸ் டைப் வருது பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பு கரெக்டாக போடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து தையல் பிடிக்கும் போதே அதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்குவேன், அதனால அது எனக்கு பெருசாக ப்ராப்ளம் தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் மடித்த இடத்துக்கு தான் வந்திருக்குது. அதாவது இந்த கார்னரில் இந்த பாக்ஸோட கார்னர் இருக்கு இல்லைங்க, இங்கே வந்து ஒரு ஜக்கா போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வந்து இதுக்கு நேரம் இந்த டாட்டுக்கு போகிற மாதிரி இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இவ்வளோதான் இந்த டாட் கால்குலேஷன் வந்து. இது வந்து நமக்கு எப்படி ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம இங்கே பிடிக்கிறோன்னா இங்கே வந்து 1 இன்ச்சு கம்மியாக 1 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு இது வந்து அப்படியே ஒரு மெமரியில் வந்துடும். ஒவ்வொன்றும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. இது உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த மார்க் நம்ம இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டான மார்க் வந்து இதுதான். நான் ப்ளவுஸை மார்க் பண்ணும்போது நான் இது எதுவுமே வந்துட்டு அளவு எடுக்க மாட்டேன், சும்மா ஒரு குத்து மதிப்பாக நான் பண்ணுவேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இது வீடியோ எடுத்திருக்கேன் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது, அதனால் இந்த மார்க் போட்டேன். ஆனால் வந்துட்டு இப்படி நம்ம பிடிக்கும்போது இந்த பாக்ஸ் டேப்பில் வந்து இங்கே ஜக்கா போட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்கன்னா இந்த மார்க்கு ஓகே. இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து எவ்வளோ வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா 1.5 வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து 1.5 மொத்தம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். நம்ம இங்கே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு பொறுத்து தான் இது எச்சா பிடிக்கணுமா கம்மியாக பிடிக்கணுமாங்கிற கால்குலேஷன் இருக்கும். நம்ம இந்த ஜஸ்ட்டு வந்து இது வந்து 3 இன்ச்சு பிடிக்கும்போது நம்மளுக்கு நல்லா பஃப்னு வரும். இப்போ நம்ம எப்படி அது வருதுன்னு பிடிச்சி பார்த்துடலாம். இப்போ வந்து இப்படி மடிச்சுக்கோங்க. நம்ம பிடிக்கும்போது ஃபர்ஸ்ட் டாட் வந்து இதாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மற்ற டாட்டெல்லாம் பிடிச்சிட்டோம்னா இந்த சென்டர் வந்து கரெக்டாக வராது. அதனால ஃபர்ஸ்ட் டாட்டை இதுதான் பிடிக்கணும். இது இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது. இந்த டாட்டை நம்ம பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட்டும் பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாட் பிடிங்க. டாட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி எது பிடிச்சதுக்கப்புறம் எது பிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பிடிச்சா நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சாச்சு. இவ்வளோதான். இது வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, உங்கள் முன்னாடி தான் நான் காமிக்கிறேன். நல்லா அழகாக அந்த கப் ஷேப்பு வந்துருச்சு. இது நீங்கள் என்ன பண்ணாலுமே மறுபடியும் போட்டோம்னா அந்த கப் ஷேப் வந்து அப்படியே வந்து உட்காரும். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ இது கீழே நான் ஏதாவது வச்சிருக்கேனா இல்லை, அதாவது நமக்கு அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு பாருங்க. இவ்வளோதான். கப் ஷேப் வந்து ஒரு மேட்ரே கிடையாது. நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எந்த கால்குலேஷனும் பண்ணாதீங்க. அதாவது இங்கேருந்து 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு போட்டாலே இந்த மெஷர்மெண்ட்டு வந்துடுது.